வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிழ்ச்சி. பிலிப்பியர் 1:25 நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். மகிழ்ச்சி என்பது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் உண்மையாய் வாழும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மகிழ்ச்சி உண்டாகுகிறது. அந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். அதுவே நித்திய மகிழ்ச்சி. ஆம், நீங்களும் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிழ்ச்சி அடையுங்கள். தேவன் உங்களை அபரிவிதமாய் மகிழ்ச்சி அடைய செய்து ஆசிர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.